அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் காட்பாடி அடுத்த ஒட்டநேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெண் தொண்டர்கள் உற்சாகமாக கோலாட்டம் ஆட, கூடவே ஜெகத் ரட்சகன் மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கோலாட்டம் ஆடி குதூகலமாக வாக்கு சேகரித்தார். மதுரை மேற்கு தொகுதி பெத்தானியாபுரம் பகுதியில் நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தெர்மாக்கோல் ராஜு என தன்னை பலரும் கிண்டல் கேலி செய்கிறார்கள், ஆனால் தாம் பேசினால் மழை வரும் என கூறிய அண்ணாமலைக்கு நோபல் பரிசு கொடுத்து விடலாமா எனவும் கேள்வி எழுப்பினார். எல்லாரும் என்னை தெர்மாக்கோல் ராஜுன்னு சொன்னீங்க, எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்க வேணாமா அண்ணாமலைக்கு? தருமபுரி பாமக நாடாளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி தேங்காய் மரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வாக்கு சேகரித்தார். அப்போது கண்ணதாசன் என்பவரது மகனுக்கு இளமுகில் என அவர் பெயர் சூட்டினார். கையில் மாம்பழங்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த பாமக நிர்வாகிகள் மற்றும் அங்கு குடியிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகமடைந்தனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா கீழ்வேளூர் கடை வீதியில் பறையடித்தபடி நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஜவுளி கடை, சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப், காய்கறி கடைகளுக்கு சென்று அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அந்தியூர் பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். முனியப்ப பாளையம் பகுதியில் வந்தபோது அவ்வழியாக கரும்பு ஏற்றி கொண்டு வந்த விவசாயியின் டிராக்டரை சிறிது தூரம் ஓட்டிச் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.